கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி பிழைக்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடுவோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்ற எரேமியா 29:13 வசனத்தின்படி நாம் ஆண்டவரை தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலே மென்மேலும் வளருவோம். கர்த்தர்தாமே நம் கிரியைக்கு தக்க பலனை அளிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கிருபை எங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, நீரே பாதுகாத்துக்கங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தில் தேர கிருபை தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தில் வளர்க்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். ஐயா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறபடியால் நாங்கள் எப்பொழுதும் விசுவாசித்து நடக்க கிருபை தாரும். பாதுகாத்துக்குங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.